அப்புறம் உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல இந்த ஜி போர்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை காட்டலாம்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க கூகுளோட ஜி போர்டை பயன்படுத்துறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுளோட ஜி போர்டை பயன்படுத்தும் போது அதோட எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அப்படி நீங்க சின்னதா இருக்கு, என்னால சரியா டைப் பண்ண முடியல ஃபீல் பண்ணீங்கன்னா, ஜி போர்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த எழுத்துக்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை பெருசா ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பயன்படுத்தலாம். அதை நான் காட்டுறேன். அது இல்லாம நீங்க கீபோர்டை ஓபன் பண்ண உடனே கீழே அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸுக்கு 2 பகுதியிலையும் ஒரு 2 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க டர்ன் ஆஃப் பண்ணலாமா, டர்ன் ஆஃப் பண்ணி அந்த ஸ்பேஸை கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தையும் சமீபத்தில் ஜி போர்டில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த 3மே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஜி போர்டில் அந்த 3 செட்டிங்ஸ் பார்க்கலாமா? இப்போ நான் ஜி போர்டை ஒரு அப்ளிகேஷன்ல நான் டெஸ்ட் பண்ண போறேன். அதுக்கு நான் கூகுளோட குரோம் எடுத்துக்கிறேன். இப்ப சர்ச்ல ஒரு தட்டு தட்டுறேன். இப்ப கீழ இருந்து கூகுளோட ஜி போர்டு ஓபன் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒவ்வொரு கீழையும் இந்த லெட்டர்ஸ்லாம் ரொம்ப சின்னதா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதை நீங்க பெருசுபடுத்தலாம். எவ்வளவு பெருசுபடுத்தலாம் பாருங்க. இதுக்குள்ளே நம்ம போயிருவோம். இங்க டாப் லெஃப்ட்ல ஒரு 4 டாட் இருக்கு, அது தட்டுறேன். அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்ல செட்டிங்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் ப்ரெஃபரன்சஸ், அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ். இப்ப டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணலாம், அதாவது ஃபாண்டோட சைஸை எவ்வளவு பெருசாக்கலாம். அப்படியே என்ன பண்றேன், இந்த அப்படியே இன்க்ரீஸ் பண்றேன். அதிகபட்சமா 200%. இப்ப நான் பேக்ல போறேன். பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு, பிரைட்டா இருக்கா. சோ சின்னதா இருந்தா டைப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்க தேவையான அளவுக்கு ஃபாண்ட்டை நீங்க பெருசுபடுத்திக்கலாம். வேண்டாம்னா மறுபடியும் 4 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், ப்ரெஃபரன்சஸ், ஃபாண்ட் சைஸை தட்டி டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா மேட்ச் சிஸ்டம் பாருங்க நார்மல் சைஸ்க்கு வந்துருச்சா. இது சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க, ஜி போர்டுல கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். அது என்னன்னா பாட்டம் ரைட்ல பாருங்க ஒரு சர்ச் கிளாஸ் இருக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு டாட் இருக்கா. அதே மாதிரி லெஃப்ட்ல பாருங்க கொஸ்டின் 1 2 3, அதுக்கு பக்கத்துல கமா இருக்கா. இந்த கமாக்கும் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய டாட்டுக்கும் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி அக்சஸ் பண்ணணும் தெரியுமா? அதே மாதிரி 4 டாட்டுக்குள்ள போங்க, செட்டிங்ஸ்குள்ள போங்க, ப்ரெஃபரன்சஸ், கமா, அப்புறம் ஃபுல் ஸ்டாப் கீ. இந்த 2மே சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீபோர்ட்ல என்ன மாற்றத்தை நீங்க பார்க்கலாம்னு பாருங்க. இப்ப நான் இதை ஆஃப் பண்றேன். 2 ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்ப கம்ப்ளீட்லி நீங்க க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு மீண்டும் ஏதாவது ஒரு ஆப் ஓபன் பண்ணி சர்ச்ல போயிட்டு ஒரு தட்டு தட்டுங்க. தட்டினீங்கன்னா பாருங்களேன், ரைட்ல அந்த டாட் மறைஞ்சு போச்சு. லெஃப்ட்ல பாருங்க கொஸ்டின் 1 2 3க்கு பக்கத்துல கமா இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. இப்போ அந்த ஸ்பேஸ் பாத்தீங்களா எவ்வளவு பெருசு இருக்குன்னு. இந்த மாதிரி விரும்புனீங்கன்னா நான் காட்டினேன் பாத்தீங்களா, 4 டாட்டுக்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ்குள்ள போய் ப்ரெஃபரன்சஸ், இந்த கமா கீயும் ஃபுல் ஸ்டாப்பையும் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லென்த்தியான ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த இடம் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். சரி, அந்த டாட்டையும் கமாவை பயன்படுத்தணும்னா கொஸ்டின் 1 2 3 அதை நீங்க தட்டினீங்கன்னா கமா அண்ட் ரைட் சைடுல டாட் வந்துருச்சா. இப்படி நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் பெருசா வரணும்னா இந்த 2ஐயும் நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜி போர்டுல செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பா இதை நீங்க பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச 3 முத்தான விஷயங்கள் எப்படி ஒர்த்தா இல்லையா நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே யூடியூப்காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை மறக்காம நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.